ஃப்ரெண்ட்ஸ், அபிராமி அந்தாதியின் பாடல்களை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருப்பது பாடல் 64 மற்றும் 65. பாடல் 64. வீணே பழி கவர் தெய்வங்கள் பால் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி அன்றி பேணேன், ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசம் அன்றி காணேன், இரு நிலமும் திசை நான்கும் ககனமுமே. இப்பாடலின் விளக்கம்: அபிராமி தாயே, உன்னையன்றி வீணாக பழிவாங்கும் வேறொரு தெய்வத்தை நான் நாடேன். உன்னையே அன்பு செய்தேன். உன்னுடைய புகழ் வார்த்தையன்றி வேறொரு வார்த்தை பேசேன். எந்நேரமும் உன்னுடைய திருமேனி பிரகாசத்தை தவிர வேறொன்றும் இவ்வுலகத்திலும் 4 திசைகளிலும் நான் காணமாட்டேன். பாடல் 65. ககனமும் வானும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவம் பெருமாற்கு தடக்கயம் செம்முகனும் முன் 4 இரு 3 எனத் தோன்றிய மூத அறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. பாடலின் விளக்கம்: ஆனந்தவல்லியே, என் அபிராமி தாயே, உனது கணவராகிய சிவபெருமான் ஒரு காலத்தில் மன்மதனை அண்டமும் வானமும் பூமியும் காணும்படியாக எரித்தார். அப்படிப்பட்டவருக்கும் நீ 6 முகமும் 12 கைகளும் சிறந்த அறிவும் கொண்ட அழகனாகிய முருகனை பெற சக்தியை கொடுத்தாய். உன்னுடைய அன்புதான் என்னவோ அது விவரிக்கவே இயலாது. நன்றி.